வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருக்கு பாஜக மேலிடம் தேர்தலுக்கு பிறகு இந்த டைரக்ஷன்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ரூட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை கேள்விப்பட முடியுது. இப்போதைக்கு அண்ணாமலை எந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுறாரோ அதை தேர்தலுக்கு பிறகும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, திமுக அதிமுக பங்காளி கட்சிகள், திமுக 5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல்களை அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எதையும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை பற்றி திமுக எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இதனால தான் அவங்கள பங்காளி கட்சிகள் சொல்கிறோம். ரகசிய ஒப்பந்தம் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கேம்பெயின் பண்ணாரு. பங்காளி கட்சி அப்படிங்கிற வார்த்தையை அண்ணாமலை பயன்படுத்தினாரா, இது தமிழகம் முழுவதும் ரீச் ஆயிடுச்சு. ஓகே, ஆமாம், திமுக அதிமுக 2 பேரும் ஒரே மாதிரில பண்ணுறாங்க. 5 வருஷம் நாங்கள், 5 வருஷம் நீங்கள், மூணாவதாக யாரையும் உள்ளே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல 2 பேரும் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ரூட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலைக்கு பாஜக மேலிடம் இப்போ கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அதனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் இன்னும் அக்ரெசிவாக அதிமுகவுடைய ஃபைல்ஸ் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, திமுகவும் அதிமுகவும் கட்சியுடைய பேர் தான் டிஃப்ரெண்ட்டே தவிர 2 பேரும் ஒரே மாதிரியான கட்சி தான் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை தான் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல அந்த அசைன்மெண்ட் தான் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் முடிவுக்கு பிறகு இன்னும் பல அதிரடியான பாத யாத்திரை, ஃபைல்ஸ் வெளியீடு, ஆடியோ வெளியீடு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோடி சொன்ன ஒரு வார்த்தை மொத்தமாக கடுப்பான இந்திய கூட்டணி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நேஷனல் மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா அமலாக்கத்துறை குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. யூபிஏ கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கும்போது அமலாக்கத்துறை இருக்காங்க பார்த்தீங்களா, அமலாக்கத்துறையினால் சீஸ் செய்யப்பட்ட சட்டவிரோத அந்த பணம் எவ்வளோ தெரியுமா, 34 லட்சம் ரூபா வரைக்கும் தான் 10 வருடம் யூபிஏ கவர்மெண்ட்டில் பணம் சீஸ் ஆனிச்சு. ஆனால் எங்களுடைய ஆட்சியில் கடந்த 10 வருடத்தில் 2200 கோடி ரூபாய் பணம் மீட்கப்பட்டிருக்கு, சீஸ் செய்யப்பட்டிருக்கு, பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த 2200 கோடி என்ன பணம், சட்டவிரோத பணம். ஓகே, சட்டவிரோத பணம் அப்படின்னாலே அது கருப்பு பணம். மோடி மீது இந்திய கூட்டணி முன்வைக்கக்கூடிய பார்வை என்ன தெரியுமா, டிமானிட்டைசேஷனை எதுக்காக கொண்டு வந்தார், கருப்பு பணத்தை மீட்கிறேன்னு சொல்லி தானே கொண்டு வந்தார், கருப்பு பணத்தை இப்போ வரைக்கும் மீட்கவே இல்லையே அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு விமர்சனத்தை முன்வைப்பாங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, இந்த 2200 கோடி அப்படிங்கிறது சட்டவிரோத பணம். அந்த சட்டவிரோத பணத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க இடி. அப்போ கருப்பு பணத்தை மீட்டிருக்காங்க அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு புரியுது. ரெண்டாவது விஷயம், மோடி ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, எதிர்க்கட்சிகள் மீது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். எதிர்க்கட்சிகள் மீது நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா நாங்கள் க்ளீனாக இருக்கணும். ஆட்சி மாறுனுச்சுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆட்சி வந்துருச்சுன்னா நம்ம இப்போ நோண்டுறதுக்கெல்லாம் அவங்க மறுபடியும் நம்மளை நோண்டுவாங்க. ஸோ நம்ம மீது ஆக்ஷன் எடுப்பாங்க. நம்ம இப்போ ஆக்ஷன் எடுத்தால் அவங்களும் நம்ம மீது ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால் ஆக்ஷன் எடுக்காமல் விட்டுலாம், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி விட்டுலாம், அடுத்த 5 வருஷம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில பேர் நினைப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்த மினிஸ்டர்ஸு சில பேர்லாம் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம். இதிலேருந்து என்ன தெரியுது, நாங்கள் க்ளீனாக இருக்கோம். ஆட்சி மாறினாலும் எங்கள் மீது அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் எந்த ஒரு கரப்ஷன், ஊழல் இதெல்லாம் பண்ணுறதில்ல. அதனால தான் பிரேவாக நாங்கள் அந்த இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய சில ஊழல்வாதிகள் மீது ஆக்ஷன் எடுக்கிறோம், இடி ஆக்ஷன் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோடி பேசியிருக்காரு. இந்த பேச்சு இன்னைக்கு சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இது செகண்ட் டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சசி தரூர் இருக்கார் பார்த்தீங்களா, காங்கிரஸுடைய எம்பி, அவருடைய உதவியாளர் டெல்லி ஏர்போர்ட்டில் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய பேர் சிவகுமார் பிரசாத். எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா, கோல்டு ஸ்மக்லிங் கேஸில் கைது செய்யப்பட்டிருக்காரு. பர்மிஷன் கொடுத்த அந்த அளவை விட கூடுதலாக அவர் தங்கத்தை கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிற அந்த புகாரின் அடிப்படையில் சசி தரூருடைய உதவியாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு. சசி தரூர் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காருன்னா, அதிகாரிகள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷனை எடுக்கட்டும். ஓகே, இந்த விசாரணையில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சசி தரூர் இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு. இது மூணாவது டாபிக். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக போக்குவரத்து துறை முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க, முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 18 வயது பூர்த்தியாகாத சிறார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2 வீலரை ஓட்டி அவங்க பிடிபட்டாங்க
காவல்துறையிட்ட பிடிப்பட்டாங்க அப்படின்னா வாகனத்துடைய ஆர்சி வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை பார்க்க முடியுது. 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் வண்டி ஓடிட்டு பிடிபட்டாங்கன்னா அந்த வண்டியுடைய ஆர்சி வந்து ரத்து செய்யப்படும். இது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. மேலும் 25,000 ரூபாய் ஃபைனு, 3 மாத சிறை தண்டனை, 25 வயது வர வரைக்கும் அந்த சிறார்களுக்கு. இப்போ ஒரு 17 வயசில் அந்த சிறார் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு 25 வயசு ஆகிற வரைக்கும் லைசன்ஸ் கிடையாது, வழங்கப்படாது அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து தமிழக போக்குவரத்து துறை வந்து எடுத்திருக்காங்க. நிச்சயமாக தேவையான ஒரு முடிவு தான், ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு அறிவிப்பு, முடிவு. இப்போ கூட பார்த்துருப்போம், பூனேல 17 வயசு இருக்கக்கூடிய பையன் குடிச்சிட்டு போர்ஷே காரை எடுத்து போய் 2 பேர் மேலே மோதி அந்த 2 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதனால் இது மாதிரியான கடுமையான கட்டுப்பாடுகள் அவசியம். ஓகே, 3 மாத சிறை தண்டனை, 25,000 ரூபாய் ஃபைனு, அந்த வண்டியுடைய ஆர்சி வந்து ரத்து செய்கிறது, அந்த சிறாருக்கு 25 வயசு வர வரைக்கும் லைசன்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.